Good morning students. A prayer to the teacher அப்படிங்கிற ஒரு 7th இங்கிலீஷில் இருக்க 3rd யூனிட் ப்ரோஸ் பார்த்துட்ருக்குறோம். A prayer to the teacher. அதில் பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்ட் 2 வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ட் 2 ஃபஸ்ட்டு க்ளாஸரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும். க்ளாஸரியில் இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னா வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம், ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து என்னன்னு யோசிக்காமல் நம்மளா ஒரு விஷயத்த சொல்லிடுறது, நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றது, அதுதான் இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்கிறோம். கன்சியூமரிசம் அப்படிங்கிறது என்னன்னா த ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரொமோஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ். அந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறது, சரிங்களா? கன்சியூமர்ஸில் வாங்குகிற அளவுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது, ஆட் கொடுப்பாங்க இல்லையா, அதை கூட கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது த ஆக்ஷன் ஆஃப் டேமேஜிங் ஆர் டிஸ்ட்ராயிங் சம்திங். அதாவது டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை வந்து உடைக்கிறதோ அல்லது அதை முழுசுமாக வந்து அழிக்கிறதோ, அதை சொல்கிறது தான் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். என்கல்ஃப் அப்படிங்கிறது டு ஈட் ஆர் டு சாலோ, அதாவது சாப்பிட்றது அல்லது விழுங்கிறது அப்படின்னு அர்த்தம் என்கல்ஃப் அப்படிங்கிறது. ஸ்கேவெஞ்சர் பேர்ட் எனிதிங் தட் ஃபீட்ஸ் ஆன் டெட் அனிமல்ஸ், எக்ஸாம்பிள் க்ரௌ. ஸ்கேவெஞ்சர் பேர்ட் அப்படிங்கிறது வந்து காக்கா இல்லைன்னா ஏதோ பறவை அப்படிங்கிறது சொல்லுவோம். பர்ச் அப்படிங்கிறது டு ரெஸ்ட் ஆன் ஆர் டு ஸ்டே ஆன். பர்ச் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பறவைகளெல்லாம் வந்து உட்காரும் இல்லையா ஒரு இடத்துல, அதுதான் பர்ச்சடு. பறவைகள் வந்து ஒரு இடத்துல உட்காருது அப்படின்னா, ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா அது வந்து பர்ச்சடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். டீச் மீ அப்படின்னு வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த வேவ்ஸ் ரைஸ் பட் வாட் காசஸ் தெம் டு ஃபால். டீச் மீ டு அப்ரிஷியேட், அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க. என்ன அப்படின்னா ஒரு கடல் அலை வருது, அது ஏன் மேலே வருதுன்னு கற்றுக் கொடுக்குறீங்க, அது ஏன் மறுபடியும் கீழே விழுந்துருது அப்படிங்கிறத வந்து நீ சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது ஏன் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஏத்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கனால அந்த தண்ணி மேலே எழுதி மறுபடியும் கீழே வந்தது. அந்த காரணத்தையெல்லாம் எனக்கு வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுங்க, அதையெல்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் த ட்ரீஸ் ஐ ஃபில், த ஸ்மால் கிரியேச்சர்ஸ் ஐ கில் வித் indiscriminate use of fertilizers and pesticides on the ground, the urban decay I cause with my consumerism, all add to have some imbalance in the natural state of things that cause death or destruction and can one day engulf me and my. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு மரம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து உரம் வாங்கிட்டு வந்து போடுறேன். அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், அதுக்கான ஒரு உரம், யூரியா, இந்த மாதிரி வந்து உரங்களெல்லாம் ஒரு கெமிக்கல் உரம் கொண்டு வந்து நான் போடுறேன். அந்த கெமிக்கல் உரம்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன புல்லுங்களையெல்லாம் வந்து அழிச்சிருது, சரிங்களா? அவர் ஒரு மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அந்த மரத்தை வைக்கிறாரு. அந்த மரத்துக்காக சின்னது உரங்கள் எல்லாம் கொண்டு வந்து போடுறாரு. அந்த உரம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன செடிகளை எல்லாத்தையும் அழிச்சிருது. இதையெல்லாம் வந்து இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்படி அழிச்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நேச்சுரலாக ஒரு இம்பேலன்ஸ் உருவாக்கிட்டேன், அதாவது ஒரு சமமின்மையை நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா சின்ன சின்ன செடியும் வளரணும், அதுவும் வளரணும் இல்லையா, அந்த மாதிரி அதை வளர விடாமல் நான் வந்து இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டு கிரவுண்டை நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இது வந்து எப்படி இருக்குன்னா the natural state of things that cause death or destruction that can one
டே. அதாவது இந்த மாதிரி நான் பண்ண இம்பேலன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து அது முற்றிலுமாக அழிஞ்சிரும், இல்லைன்னா சுத்தமாக டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்கல்ஃப் மீ அண்ட் மைண்ட், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்னையும் சாப்பிட்ரும், அதாவது என்னையும் விழுங்கக்கூடும். இது என்ன அப்படி சொல்கிறாருன்னா என்விரான்மெண்ட் சயின்ஸை பற்றி சொல்கிறாரு. அதாவது என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படிதான் சுற்றுச்சூழல் வந்து நம்மளை சுற்றி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஈச் டைம் ஐ see a scavenging bird on my city skyline, teacher, tell me why the singing bird are going away and tell me how I can't see them perched on my window sill again. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்கேவெஞ்சிங் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் எப்போ இந்த சிட்டிக்கு வரும். ஏன்னா சிட்டியில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கனால வந்து பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்க முடியாது. நேச்சுரலாக எந்த பிளேஸ் இருக்கோ அங்கே தான் இருக்கும். மறுபடியும் இந்த சிட்டிக்கெல்லாம் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போ வரும், எங்கள் வீட்டோட விண்டோவில் வந்து இங்கே பிக்சரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பர்ச்சடு அப்படின்னா மேலே அந்த சில்லில் உட்காந்துருக்கு இல்லையா, சில் அப்படிங்கிறது கீழே இருக்கிறது. எங்கள் மவுஸ் கொண்டு வர இதுதான் வந்து சில் அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து விண்டோ மேலே உட்காந்துருந்தாலும் பர்ச்சடு, சில் உட்காந்துருந்தாலும் அதுவும் பர்ச்சடுன்னு அர்த்தம். அந்த பேர்டு வந்து உட்காந்துருக்க பேர்டு பர்ச்சடு. அதாவது இந்த பேர்டெல்லாம் வந்து எப்போ வந்து அதாவது எப்போ எங்கள் வீட்டுக்கு வரும், இங்கே வந்து எப்போ அதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நான் பார்த்து எப்படி ரசிக்கிறது, அதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. பார்ட் 2ல் அடுத்த பாட்டு வந்து அடுத்துல என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த பாட்டோட கிளாஸரி வந்து பார்க்கலாம். கிளாஸரியில் வந்து என்ஸ்லேவ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேட் சம்மோன் ஸ்லேவ். என்ஸ்லேவ்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தரை அடிமையாக்குதல் அப்படின்னு அர்த்தம். கமர்ஷியல் அப்படின்னு என்னன்னா மணி மைண்டட், அதாவது வியாபாரத்தனமாக இருக்கிறது. அண்டு கண்டம்ப்ளேட் அப்படிங்கிறது திங்க் டீப்லி அபவுட் சம்திங், எதையோ பற்றி நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் நினச்சிட்டு இருக்கிறது தான் கண்டம்ப்ளேட். சரிங்களா, இப்போது லெசனுக்குள்ளே போகலாம். ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ நாட் ஜஸ்ட் த எபிலிட்டி டு ஆன்சர் பட் ஆல்சோ த பவர் ஆஃப் த கொஷின். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து ஆன்சர் சொல்கிறதுக்காக மட்டும் என்னை உருவாக்காதீங்க. என்னை ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, என்னை வந்து வெறும் ஆன்சர் சொல்கிறதா மட்டும் என்னை உருவாக்காதீங்க, என்னையும் கேள்வி கேட்க வைங்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் மீ டு டூ ஸோ ஆஸ் ஐ எம் டோல்டு பிஃபோர் ஐ நோ இட் ஐ எம் என்ஸ்லேவ்ட். அதாவது என்னை வந்து கேள்வி கேட்க சொல்கிறீங்க, அதாவது என்னை பதில் சொல்கிறீங்க, ஆனால் நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு அடிமையாக மாறிடுறேன். அதுக்கப்புறம் எதுவும் என்னால் பேச முடியல, அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இட் இஸ் பிகாஸ் வி டோன்ட் ஆஸ்க் கொஷின்ஸ். அப்போ வந்து என்ன அப்படின்னா என்னால் திருப்பி வந்து கேள்வி கேட்க முடியல, அந்த நேரத்தில் நான் வந்து அடிமையாக்கப்படுறேன், என்ஸ்லேவ்டு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒன்லி இஃப் வி ஆஸ்க் கொஷின்ஸ் வி கேன் கெட் ஆன்சர்ஸ். அதாவது ஒன்லி இஃப் வி ஆஸ்க் கொஷின்ஸ் கேன் வி கெட் ஆன்சர்ஸ். அதாவது என்ன, இப்போ வந்து கொஷின்ஸை மட்டும்தான் கேட்க முடியும். அப்புறம் கொஷின்ஸ் கேட்டால் தான் எங்களால் ஆன்சர்ஸையும் திரும்ப எங்களால் அதுக்குண்டான ஆன்சர்ஸையும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இஃப் வி கெட் த ஆன்சர்ஸ் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் எ பெட்டர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். அதாவது நான் வந்து கொஷின் கேட்டேன், அது மூலிமா எனக்கான ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னா தான் என்னை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அதாவது என்னை வந்து என்னோடய தாட்ஸு எல்லாத்தையும் வந்து நான் வந்து பெருசுப்படுத்திக்க முடியும். பெருசுப்படுத்திக்கிறது அப்படின்னா நான் ரொம்ப நாலேஜ்ஃபுல்லாக இருக்க முடியும், அறிவார்ந்த விஷயங்களெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இஃப் வி ஆஸ்க் கொஷின்ஸ் வி வில் also learn to be accountable. We will be more willing to accept that when we ask the questions we can be questioned too. In that change truth will emerge. அதாவது இதான் சொல்கிறாரு, அந்த கொஷின்ஸை வந்து நான் வந்து
கேட்கணும். அந்த கொஷின்ஸ் மூலயமா ஆன்சரும் எனக்கு கிடைக்கணும். என்னை வந்து ஆன்சர் சொல்கிறதா மட்டுமே வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்கிறாரு. இதுதான் என்னோடய வில்லிங்னஸ் அப்படின்னு. இது மூலிமா தான் என்னை வந்து நீங்கள் முழுசாக மாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆஸ் ஐ லேர்ன் த பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி டீச் மீ அபவுட் ஹவு ஆல் திங்ஸ் தட் சஸ்டெயின் லைஃப் ஆன் எர்த் கம் ஃப்ரீ. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நான் கற்றுக்கணும். இந்த உலகத்தில் வந்து இந்த எர்த்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதுக்காக நம்ம பே பண்ணாமல் எவ்வளோ விஷயங்கள் ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கிறோம். அதையெல்லாம் பற்றி எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். டீச்சர், ஐ வில் live in an increasingly commercial world. அதாவது கமர்ஷியல் வேர்ல்டு, நான் வந்து மணி மைண்டடாக இருக்கிற ஒரு வியாபாரத்தனமான ஒரு வேர்ல்டில் மட்டும்தான் எனக்கு தெரியுது. I will be judged on how much value I can create by buying and selling things. அதாவது என்னால் வந்து அது எவ்வளோ வந்து வேல்யூ, அதுக்கான ஒரு மதிப்பை கொடுத்து வந்து ஒரு மதிப்பை வந்து என்னால் உருவாக்க முடியும். அதை வந்து நான் வாங்கவோ அல்லது விற்கவோ முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறது. மை பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மைன்ட் பை மை எபிலிட்டி டு கன்சியூம். அதாவது என்னோடய பர்சனல் சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து எதை வச்சு முடிவு பண்ணுதுன்னா, நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன், அதாவது எவ்வளோ நாலேஜ் நான் என்னால் கேதர் பண்ண முடியுறது அப்படிங்கிறத வச்சு தான் என்னோடய பர்சனல் சக்ஸஸ் வந்து இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆல்வேஸ் கொஷின் த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட், but to tell me how all things that truly support life come without payment. அதாவது வந்து எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில இடத்துல இருந்து நிறைய திங்ஸை வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த திங்ஸை கொடுக்குறவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு காசும் வந்து கேட்குறது கிடையாது, நம்மளும் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு பாருங்க. த கவ் டஸ் நாட் கெட் பெய்ட் ஃபார் த மில்க் ஷி கிவ்ஸ் அஸ். அதாவது மாடு வந்து, அந்த பசுமாடு வந்து நமக்கு பால் வந்து தேவையான பாலை வந்து கொடுக்குது. ஆனால் நம்ம வந்து பசுமாட்டுக்கான ஒரு அமௌண்ட் எதுவுமே நம்ம பே பண்ணுறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து என்னென்னா, த எர்த் டஸ் நாட் ஆஸ்க் ஃபார் மணி ஃபார் த க்ராப்ஸ் வி கெட். அதாவது எர்த்தில் இருக்கிற அந்த செடிகள், அதாவது காய்கறி செடி, கீரை, இந்த மாதிரி வந்து நிறைய செடி, பழங்களோட செடி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எங்கள் ஏர்த்தில் இருந்து தானே வருது. அந்த ஏர்த்து வந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு காசும் கேட்குறது கிடையாது. அதாவது ஒரு ஃபார்மர் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்காக தான் நம்ம காசு கொடுக்குற முடியும், அந்த நிலத்துக்காக நம்ம காசு கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. த சீ டஸ் நாட் கம்ஸ் டு கெட் ராயல்ட்டிஸ் ஆன் த கேட்ச் ஆஃப் த டே. அதாவது கடல் அலைகள் வந்து தினந்தோறும் வந்துட்டு போகுது கரைக்கு, ஆனால் அந்த அலைகள் வந்து ராயல்ட்டி நம்மக்கிட்ட கேட்குறது கிடையாது. ராயல்ட்டி அப்படிங்கிறதும் வந்து என்ன அப்படின்னா மணி தான், அமௌண்ட்டு தான். The sun, the air, the river and the clouds do not get paid for their services. அதாவது அந்த சூரியனும், அந்த காற்று, அந்த ரிவர், அந்த ஆறு, அந்த க்ளவுட்ஸ், மேகங்கள், அதாவது எதுவுமே வந்து அது வந்து அதனோட வேலைகளை அது பர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அந்த அந்த பர்ஃபெக்டாக வேலை அதுக்காக நம்ம அந்த எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து நம்ம பே பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அண்ட் அடுத்து வந்து, ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ த பவர் ஆஃப் சைலன்ஸ், டீச் மீ ஆல்சோ டு ரைஸ் மை வாய்ஸ் டு ப்ரொடெக்ட் த ட்ரூத். அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க டீச்சர், என்ன
அப்படின்னா பவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியாக இருக்கிறது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க. நான் எப்போ வந்து என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ணணும், அதாவது நான் எப்போ குரல் எழுப்பணும் அப்படிங்கிறதையும் உண்மையை நான் எப்போ சொல்லணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. இன் அ வேர்ல்டு வேர் எவ்ரி மொமெண்ட் இஸ் கோயிங் டு பி full of noise, teach me to be quiet, teach me to appreciate the sound of silence, for in silence can contemplate the power within. Teach me to make the point without having to raise my voice, and teach me to raise my voice, teacher, when my silence can hurt another life. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து அந்த ஃபுல் ஆஃப் நாய்ஸ், அதாவது ரொம்ப இரைச்சல் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம். அந்த இடத்துல நான் எப்படி அமைதியாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி நான் அமைதிப்படுத்த முடியும், அந்த அந்த பவர் ஆஃப் சைலன்ஸை எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சைலன்ஸில் இருக்கும்போது எனக்கான வாய்ஸை நான் எப்போ வந்து சொல்கிறது, அதாவது நான் எனக்கான கேள்விகளை நான் எப்போ மற்றவங்ககிட்ட கேட்குறது, ஒரு உண்மையை நான் எந்த நேரத்தில் வெளியே சொல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. ஆனால் நான் அப்படியே சைலன்ஸாக இருந்தாலும் என்னோடய சைலண்ட் வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல், மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது எப்படின்னும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. அண்ட் அடுத்த பார்ட்டில் வந்து என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். Finally, I pray to you to teach me to develop a world wild of things. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைனலி கடைசியாக என்ன சொல்ல வராங்க, I pray to you to teach me to develop a world view of things. அதாவது எனக்கு வந்து உலக அளவில் வந்து நான் எல்லாத்தையும் பார்க்கணும், அதாவது எல்லாருமே ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்த இமேஜில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாருமே ஒற்றுமை அப்படிங்கிறத நான் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அந்த மாதிரி எனக்கு டீச் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதில் கிளாஸரி இருக்குது. பைகாட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, இன்டாலரன்ஸ் டுவோர்ட்ஸ் அதர்ஸ் வித் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், அதாவது வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வந்து அவங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. இலுமினேட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைட் அப், அதாவது ரொம்ப பிரகாசமாக அப்படின்னு அர்த்தம். Teach me to appreciate that poverty, diseases and hunger have no nationality. For 100 of years I have lived in the world with narrow domestic walls. In that world, patriotism was founded in religious bigotry, racial intolerance, and man's remarkably short view of time. It was bounded by barbed wires and smoking guns. In the future that I want to create, I want to teach me the power of loving my fellow human beings. அதாவது எனக்கு வந்து teach me to appreciate that poverty. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த வறுமை, நோய், பசி, பஞ்சம் இதெல்லாம் வந்து தாண்டி நான் வந்து இருக்கணும், இது எல்லாத்தையும் கடந்து இருக்கணும். நான் வந்து ஒரு 100 வருஷம் வாழ போகிறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாருமே வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நான் வந்து எல்லாரையும் பார்க்கணும். இந்த வறுமையினால் ஒருத்தரையும், பசியினால் ஒருத்தரையும், ஒரு நோயினால் ஒருத்தரையும் தனித்தனியாக பிரித்து வச்சு என்னால் பார்க்க முடியாது. அப்படி பார்க்காம எல்லோரும் சக மனிதர்கள் அப்படின்னு நான் பார்க்கணும். அந்த மாதிரி எனக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஐ ஹாவ் லிவ்டு இன் த வேர்ல்டு வித் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ், அதாவது நான் வந்து ஒரு நேர்கோட்டில் போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் வளைஞ்சு போகாமல்
என்னோடய பாதை வந்து ஒரே நேராக இதே நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு, அதாவது சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பாதையில் வந்து நான் நேராக போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த வேர்ல்டு பேட்ரியாட்டிசம் வாஸ் ஃபவுண்டட் இன் ரிலீஜியஸ் பை கண்ட்ரி, அதாவது இந்த மாதிரி மதம், இனம், மொழி அந்த மாதிரி வந்து பிரிஞ்சிருக்காம எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் நான் இருக்கணும். ரேஷியல் இன்டாலரன்ஸ் அண்ட் மேன்ஸ் ரிமார்க்கபிள் ஷார்ட் வியூ ஆஃப் டைம். இந்த மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மதம் இந்த மாதிரியெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது வந்து அது வந்து ஒரு சின்ன உலகத்துக்குள்ளே என்னை போட்டு எரிச்சுக்கிற மாதிரி, அதாவது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்னை நானே சுருக்கிக்கிற மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ரிலீஜியஸ் எல்லாத்தையும் கடந்து வந்து நான் வந்து பெரிய ஐ வாண்ட் டு கிரியேட், ஐ வாண்ட் டு யூ டீச் மீ த பவர் ஆஃப் லவ்விங் மை ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ். நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படி ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நான் வந்து அந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனிதர்கள் எல்லாத்துக்கும் சக மரியாதை கொடுத்து அவங்களோட பவர் ஆஃப் லவ்விங் மை ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது வந்து எல்லாரையும் வந்து நான் அன்பு செலுத்தி அவங்களுக்கான மரியாதை கொடுத்து நான் அந்த மாதிரி நான் ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக நான் வளரணும். அதுக்கு அப்போ அது எப்படி வரணுமோ அதுக்காக நீங்கள் டீச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி அண்ட் டயலாக், அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. அதாவது வந்து நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவோம். ஆனால் இருந்தாலும் இந்தியா அப்படின்னு வரும்போது வந்து எல்லோரும் ஒன்றாயிரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டீச் மீ டாலரன்ஸ் அண்ட் டீச் மீ டு ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர் ஃப்ரம் மை வொக்காபுலரி. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோடய அகராதியில் இருந்து அந்நிய அல்லது அந்நியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த 2 வார்த்தையும் எடுத்துருங்க. எங்கே போனாலும் வந்து நான் வந்து அந்நியராகவோ இருக்க விரும்பலை. ஆனால் மற்றவங்களும் வேறு நாட்டில் இருந்து வர்றவங்களையும் வந்து நான் அந்நியராக பார்க்கவும் விரும்பலை. அதனால் இந்த வார்த்தையை வந்து என்னோடய அகராதியிலேருந்து எடுத்துருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. திஸ் இஸ் மை world teacher. In this world I do not want to be a foreigner to anyone and I do not want to treat anyone like foreigner. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இது என்னோட உலகம். இந்த உலகத்தில் வந்து நான் வந்து ஒருத்தரை வந்து ஃபாரினராக, ஒருத்தரை வந்து அந்நியராக பார்க்கவும் விரும்பலை. நானும் இன்னொருத்தருக்கு அந்நியராக இருக்கவும் விரும்பலை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. With these thoughts allow me to conclude my convocation address. May this day remain with you forever and may your path be illuminated with the power of thousands and thank you and good luck. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் என்னுடைய எண்ணங்கள். அவர் ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு போட்ட வச்ச எண்ணங்கள்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா, இதுதான் என்னோடது. நான் என்னோடய உரையை வந்து இந்த கான்வொகேஷனில் நான் முடிச்சுக்கிறேன். இந்த டேயிலேருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு புது பாதையை நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த புது பாதை எப்படி இருக்கணும், 1000 சூரியன் கொண்ட வெளிச்சம், அந்த 1000 சூரியன் கொண்ட வெளிச்சம் பிரகாசமாக ஒரு வழியை நான் உங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ அண்ட் குட் லக், அதில் நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உரையை முடிச்சுக்கிட்டாரு. தன்னோட ஸ்பீச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நமக்கும் இந்த 3rd யூனிட் ப்ரோஸு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.